ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பி. ரீசன்ட் டைம் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்குண்டான ரீசன் நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யார் யாரெல்லாம் கடை வைக்க போகிறீங்க அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். சேம் டைம் நான் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டேன், நான் எல்லாருக்கிட்டையும் வாங்கி ஸ்டிச் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் நல்லா டைலரிங் கற்றுக்கணும், நல்லா பர்ஃபெக்டாக ஆரி கற்றுக்கணும், மேக்ஸி கற்றுக்கணும், அது எல்லாமே கற்றுக்கிட்டு தான் நான் எல்லாருக்கிட்டையும் வாங்கி தைப்பேன். 1 2வது எல்லாம் பர்ஃபெக்டாக கற்றுக்கினதுக்கு அப்புறம் தான் நான் கடை வைப்பேன். இந்த மாதிரியான ரீசனால் தான் இப்போ வரைக்குமே ஒரு சில பேரால் அது எப்படி சொல்கிறது, டெய்லரிங்கில் அடுத்த லெவல் போக முடியல. இப்போது என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் ஸ்டிச்சிங் கற்றுக்கும் போது ஜஸ்ட்டு எனக்கு ஸ்டிச் பண்ண மட்டும்தான் தெரியும். அதாவது ஓப்பனாக சொல்லணுன்னா, ஒரு கிளாத்தில் என்னால் சும்மா ஒரு தையல் தான் ஓட்ட முடியும். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு மிஷினில் உக்காந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் வாங்கி ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதி என்னால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது 50% என்னால் முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போதே நான் வெளியே இருக்கவங்கக்கிட்ட வாங்கி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நான் என்ன அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ எனக்கு நான் தைக்கிறப்போ ஒரு கேர்லெஸ், இது நம்ம ட்ரெஸ்ஸு தானே, இவ்வளோ ஃபிட்டிங் தேவையில்லைன்ற ஒரு அலட்சியம் இருக்கும். பட் நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, இது நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், அவங்க நினச்சதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக நம்ம அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணுவீங்க. எத்தனை பேர் என்னை போல் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னுடைய ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ, பட் கஸ்டமருடைய ட்ரெஸ்ஸு ஒன்ஸ் வாங்கிட்டேன்னா டைம் எடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். சேம் டைம் ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்கணும், அவங்க நினச்சதை விட அவங்களுடைய ஃபினிஷிங் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வாங்கி தைக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நீங்கள் ஃபேமஸ் டெய்லராக ஆக முடியுமே தவிர, நீங்கள் எல்லாமே நான் கற்றுக்கிட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணணும், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக கற்று முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வாங்கி தைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் தைரியமாக வாங்கி தைங்க, உங்களால் முடியும், கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். சேம் டைம் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றது மட்டும் வச்சுக்காமல், நீங்கள் சேம் டைம் சுடிதார், குர்த்தி, மேக்ஸி, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸி தான். சாரீ கன்வெர்ட் டு மேக்ஸி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாமே படிப்படியாக நீங்கள் கற்றுக்கணும். எனக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண தெரியும், எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது, நார்மல் ஃபுல் ஒயர் ப்ளவுஸும் தென் லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண தெரியும்லாம் நீங்கள் கடை வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் பிக்கப் பண்ணிக்கணும். இப்போ எப்படியும் கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரீயாக கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 2 ஹவர்ஸில் நான் சொல்கிறது நைட் டைம் 2 ஹவர்ஸில் நீங்கள் இதை கற்றுக்கணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயினு. பிகாஸ் இப்போ வெட்டிங் சீசன்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஆரி ப்ளவுஸ் தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஆரி போட தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்போ ஆரி போடுற ஷாப்லாம் இப்போ நிறைய ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆரி ஷாப்புக்கு நீங்கள் டைப் வச்சுக்கணும். யாராவது நீங்கள் அந்த கடையை உங்களுக்கு பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஒரு இன்டிமேட் கொடுக்கலாம், இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு ஆரி வரும், அந்த மாதிரி வரும்போது நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கம்ஃபர்டபுளான ரேட்டில் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட டைப் வச்சுக்கணும். எந்த ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லை எனக்கு ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணுங்கள், எனக்கு ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வரும்போது என்னால் இது முடியாதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களால் எது முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்கூல் யூனிஃபார்ம்.
ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கம் அதிகம் இருக்குது. அது வந்து நல்ல ஃபேமஸாக ஸ்டிச் பண்ணுறவங்களே கூட ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப நீட் ஃபினிஷ் கொடுக்கணும். சேம் டைம் அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து சுடிதார், குர்த்தி, மேக்ஸி, பாவாடை சட்டை, ஆரி ப்ளவுஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஆரி ஷாப்பில் நீங்கள் ஒரு டைப் வச்சுக்கிட்டு ஆரி கொடுக்குறாங்களா, ஓகே நான் பண்ணித்தரேன், அவ்வளோதான். பட் ரேட்டு வந்து கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும். ஒரு ஆரி ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா, அதில் ஒரு 2000 அவங்க அடக்க செலவுனா நீங்கள் அது கூட 3000 போட்டு 5000 ஆச்சுன்னெலாம் சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமர் அதோடு உங்கள் பக்கமே திரும்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆரிலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ஆரினா என்னென்னு தெரிஞ்சிடுச்சு, அதோடைய ரேட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நிறைய பேர் நான் கடையில் பார்க்குறேன், சிம்பிள் ஒரு டிசைன்லாம் வச்சு ஹேண்டுக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க. 3000 4000 சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதோடைய ரேட்டே பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான் இருக்கும். ஆரி போடுறதுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 500 1500 தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து 3000 சம்திங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரியான தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ரீசனபிளான ரேட்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. இன்னொரு பெரிய ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர் வராங்க, எனக்கு இதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, என்னால் முடியல, எனக்கு உடம்பு முடியல, நான் வெளியே போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, இந்த ரீசன்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லவே கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து உங்களை தேடி வராங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன் அப்படின்ற ரீசன் மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்க வேறு ஒரு டெய்லர்கிட்ட போயிட்டாங்கன்னா இன்னொரு முறை அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஐயோ நம்ம அன்றைக்கே அவங்கக்கிட்ட போகணும், அவங்க ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற தாட் தான் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குமே வெளியே. நீங்கள் சொன்ன ரீசன் வந்து அவங்க மைண்டில் இருக்காது. ஸோ உங்களுக்கு 1000 வேலை இருந்தாலும் உங்களை தேடி, ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு முன் வந்துட்டீங்க, அப்போ கஸ்டமர் உங்களை தேடி வரதான் வருவாங்க. அது வந்து அவங்களுடைய இது கிடையாது, நீங்கள் தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் உங்களுடைய டைமை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். வேணும்னா ஒரு 2-3 டேஸ் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துட்டு நாளைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரை அவாய்ட் பண்ணிடலாம். பட் சேம் டைம் வந்து ஒரு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனு, சடனாக ஏஜ் அட்டன் ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், சுடிதார் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் எதிர்பாராத ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் பரவாயில்ல, நம்ம அந்த டைம் போனோம், அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்கக்கிட்டே இனிமேல் ரெகுலராக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து கஸ்டமருக்கு வரும். ஸோ நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷாப் வச்சிங்கன்னா பிக்கப் ஆகலாம். பிக்கப் ஆகிறதும் சரி, டைலரிங்கில் சம்பாதிக்கிறதும் சரி பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோமே, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்படாமல் எதுவுமே வராது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். இப்போ ரீசன்ட் டைம் நான் ஒரு ஷாப் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க டெய்லர் தான், பட் ஆனால் ஒரு ஷாப்பு ஏற்கனவே இருக்குது, இப்போ இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லேடிஸு வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க. அது வந்து என்ன கேட்டிங்கன்னா தப்பு தான். ஏன்னா கஸ்டமர் வந்து உங்களை பார்த்து தான் கொடுக்குறாங்க. அந்த தப்பு மட்டும் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. உங்களை பார்த்து தான் அது கஸ்டமர் கொடுக்குறாங்க. உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும்னா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் கட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க. பட் ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங்கில் தான் இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்தால் கூட அந்த ஃபினிஷிங் வந்து வராது. அதில் ஒரு கஸ்டமர் வந்து சொன்னாங்க, பர்டிகுலராக நான் அந்த இடத்துல இருந்தேன், எனக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், எனக்கு அவங்க ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் வேண்டாம் அப்படின்னே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்மளுடைய ஸ்டைலில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட தேடி வராங்க. ஸோ நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஓகே வாங்கி வச்சுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட தைக்க கொடுக்கறது, அந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணவே கூடாது.
என்னாலேயும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம் ஒரு 1 மந்த் ஆகுது என்னால் மிஷினில் உட்காரவே முடியல. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன். என்னால் என்னன்னே தெரியல. என்ன ரீசன்னு என்னால் சொல்லவும் முடியல. மிஷினில் மட்டும் என்னால் உட்கார முடியல. ஆனால் என் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, கண் திருஷ்டி பட்டுடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுதானோ அப்படின்ற எண்ணமே எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரௌசியாக ஆயிட்டேன் நான். இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் நம்ம நடக்கும்போது நம்பி தான் ஆகணும் போல். அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன். நியூ டைலருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டெய்லி சுற்றி போடுங்க. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த மிஷினை உங்களை எல்லாம் நல்லா சுற்றி போட்டுக்குங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும். என்னடா இவங்க டெய்லரிங் வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். என்னை போல் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ ரீசன் ஒரு 1 மந்த்தாக நான் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு ஒன்றும் வீட்டிலலாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னால் மிஷினில் உட்கார முடியல. அதுதான் ப்ராப்ளம். நானே முயற்சி பண்ணி உட்கார நினச்சாலும் என்னால் மிஷினில் உட்கார முடியல. அது வரைக்கும் ஒரு லக்கு என்னென்னா, இது ஆடி மாதன்றதுனால ஒரு அர்ஜென்ட்டு துணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாம் ஃப்ரீயாக ஓகே எனக்கு ஒரு 1 வீக்கில் கொடுங்க அந்த மாதிரி சொன்னவங்க தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே அந்த டைமில் என்னால் கொடுக்க முடியாத இதுவாக ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், கஸ்டமர்கிட்ட யார் கொடுத்தாலுமே சரி 1 வீக் டைம் கேட்டு தான் நான் வாங்குவேன். பட் அந்த 1 வீக்கில் நான் கரெக்டாக கொடுத்துருவேன். அப்படி தான் நான் வாங்கி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா 1 வீக்குன்னு டைம் கேட்டு வாங்கின ட்ரெஸ் கூட என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டச் வுட். அப்புறம் நானே நினச்சிக்கிட்டேன், நம்மளை விட பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்குது. சேம் டைம் நம்மளை விட பெரிய பெரிய லெவலில் இருக்க டெய்லர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு படாத கண் திருஷ்டியாக நம்மளுக்கு பற்ற போகுது அப்படின்னு நானே யோசிச்சுக்கிட்டேன். அதாவது அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப ரொம்ப ஃபேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன். கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்துட்ருக்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா, நான் இந்த பக்கம் போடுவேன், அந்த பக்கம் போடுவேன். அது ஏன் அப்படி பண்ணுறேன்னா, அதில் மாங்காய் டிசைன் வந்திருக்கு. சேம் டைம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டும் 1 மீட்டர் லைனிங் பிட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே எனக்கு பஃப் ஸ்லீவ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஃப் ஸ்லீவ்லேயே பார்டர் கார்னரில் 1.5 இன்ச்சு பார்டர் வச்ச மாதிரி அந்த கிளாத்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போட்டால் இது வரும், எப்படி போட்டால் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கீழேயும் அந்த மாங்காய் டிசைன் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், பார்டரும் இதாகக்கூடாது. சேம் டைம் துணியும் இல்லை. இப்போ நான் போட்டிருக்க அந்த கிளாத்து மட்டும்தான் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா பிட்டு ஒரு பிட்டு கூட இல்லை, மீறலை. கிளாத் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் பஃப் ஸ்லீவுக்கு. என்ன பண்ணுறது தெரியல. அதை தான் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இவங்க இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன், ஸ்பீடாலாம் பண்ணுவேன். நம்ம அவசரமாக ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வியர் பண்ணும்போது நானே பார்த்துருக்கேன். ஒரு கையில் ஒரு டிசைன் கீழே பார்த்தா மாதிரியும், ஒரு கையில் டிசைன் நேராக இல்லை சைடில் பார்த்த மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அவங்க வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நம்மளை நம்பி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளை நம்பி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னும் போது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்து பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை போல் யார் யார் ஃபேஸ் பண்ணுறீங்க நியூ டைலர்ஸ் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் என்ன வீடியோ வேணுன்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.